வெல்கம் பேக் டு பைத்தான் லேர்னிங். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இஃப் எல்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் இன்ட்ரொடக்ஷனை ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் நான் சொல்லியிருந்தேன் இப்படி போட்டால் அதுக்கு பேர் கமாண்ட் லைன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இதில் ஒர்க் ஆக போகுது, எப்படி சின்டெக்ஸ் எழுதுகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதுக்காக 2 வேரியபிள் எடுத்துக்கிறோம். இந்த வேரியபிளில் சர்டன் வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கிறோம் டிஃபால்ட்டாக. ஸோ a = 45, b = 34 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வேல்யூ வந்து ஸ்டாட்டிக் வேல்யூ. ஸோ நம்ம யூசர் டிஃபைன் வேல்யூ வேணும்னாலும் நம்ம கெட் பண்ணிக்கலாம். தட் வி வில் சி லேட்டர். இப்போ நம்ம இஃப் கண்டிஷன் கேட்குறோம். இஃப் a இஸ் கிரேட்டர் தென் b-யா அப்படிங்கிறது ஆப்ஷன் கொடுக்குறோம். a b-யை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஸோ எனக்கு வந்து பிரிண்ட் a அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பிரிண்ட் நம்ம வேறு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸில் பிரிண்ட் a அப்படின்னா என்ன வரும், ஏயுடைய வேல்யூவை அப்படியே டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் a இஸ் கிரேட்டர் அப்படின்னு கொடுத்தேன், கிரேட்டர் தென் b அப்படின்னு கொடுத்தேன்னா இது ஸ்ட்ரிங்கில் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே டிஸ்பிளே ஆகும். b வந்து கிரேட்டர் தென் a இஸ் கிரேட்டர் தென் b அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். இஃப் சப்போஸ் ஏல உள்ள வேல்யூ 45 இஸ் கிரேட்டர் தென் 34 அப்படின்னு நீங்கள் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஃபார்மட் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நீங்கள் டினோட் பண்ணணும். இதுக்கு வந்து செட் ப்ராக்கெட் ஆஃப் a அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். இஸ் கிரேட்டர் தென் b அப்படின்னு போடும்போது இங்கே ஆல்ரெடி ஃபார்மட் ஆஃப் த ஸ்ட்ரிங் கிவன். ஸோ b அப்படின்னு நீங்கள் போட்டாலே போதும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும், 45 இஸ் கிரேட்டர் தென் 34 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வே we can use a print statement and print in different ways. ஸோ இஃப்ல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இது ஆப்வியஸ்லி இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். நம்ம இதில் அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவலாக இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணி ஆகணும். ஸோ செகண்ட் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ secondday.py அப்படிங்கிறதுல சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணும்போது ஆல்ரெடி ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால ஃபைல் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஸோ அதே நேமில் சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னு கேட்குது. ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னா எங்கேயோ நீங்கள் செமிகோலன் மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே செமிகோலன் மிஸ் ஆகிருக்கு, ரைட். ஸோ இஃப் வி கம்ப்ளீட்டட் மீன்ஸ் தட் எரர் ஒன்ட் அக்கர் அகெயின். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது 45, a இஸ் கிரேட்டர் தென் b சின்ஸ் இட் இஸ் அ அப்படியே கோலனில் இருக்கிறதுனால, கொட்டேஷனில் இருக்கிறதுனால ஸ்ட்ரிங்காக அப்படியே வந்துடும். 45 இஸ் கிரேட்டர் தென் b அப்படின்னு வந்துடும். இதுதான் ஜென்ரல் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் கோயிங் டு மேக் டிசிஷன். ஸோ இந்த 45 கிரேட்டராக இருந்தால் இதை செய், இஃப் இட் இஸ் நாட் தேர் டூ தட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு டெசிஷனை மேக் பண்ணுற ஒர்க்கு. அதனால தான் இஃப் எல்ஸை டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் சப்போஸ் இந்த இடத்துல இஃப் ஐ எம் கிவிங் 340 தென் இந்த அவுட்புட் நமக்கு அக்கர் ஆகுமா, அக்கராக இருக்காது. ஸோ அப்போ நம்ம நினைக்கக்கூடாது கோடிங் ராங்குன்னு. ஸோ கோடிங் இஸ் கரெக்ட் ஒன்லி, இட் இஸ் எக்ஸிக்யூட்டிங் இன் அ ப்ராப்பர் வே. பட் வாட் இஸ் கோயிங், இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ ஃபார் தட் வி நீட் டு இன்க்ளூட் எல்ஸ். எல்ஸுங்கிறது இஃப் எங்கே இனிஷியேட் பண்ணிங்களோ அதே இடத்துல எல்ஸை இனிஷியேட் பண்ணால் போதும். எல்ஸுங்கிற இடத்துல நீங்கள் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இது வந்து எக்ஸ்ப்ரெஷன், இந்த எக்ஸ்ப்ரெஷனை இங்கே கொடுக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது, கொடுக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் த ரூல் பிஹைண்ட் தட். ஸோ இப்போ இங்கே வச்சு கோலன் மறந்துடக்கூடாது. திஸ் இஸ் த மெயின் சின்டெக்ஸ் இன் த பைத்தான் லாங்குவேஜ். இந்த கோலன் போட்ட பிறகு என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி அதுவே ஒரு லைன் ஃப்ரேமில் வரும். அது இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு லைனில் கொண்டு போய் விட்டீங்கன்னா இன்டென்டேஷன் வரும். ஸோ இப்போ ஏ பெருசாக இல்லைன்னா ஆப்வியஸ்லி என்ன, அது பி தான் பெருசு.
ஸோ பிரிண்ட் பி அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை அதர் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி கொடுக்கலாம்? பிரிண்ட் பி இஸ் கிரேட்டர் தென் ஏ அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். எல்ஸ் பிரிண்ட் எஃப் ஆஃப், இந்த இடத்துல ஃபார்மேட் ஆஃப் த ஸ்ட்ரிங்னு சொன்ன பி இஸ் greater than A அப்படின்னு போட்டு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா எல்ஸ் தான் ஒர்க் ஆக போகுது. எல்ஸுடைய அவுட்புட்டை நம்ம அப்டைன் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அ வே டு ஒர்க் இன் if else loop in the Python. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்கமிங் வீடியோவில் நம்ம ஃபார் லூப் பற்றி பார்க்கலாம். ஸோ இதிலே வந்து இஃப் எல்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லலாம்? இஃப் எல்ஸ்லே யூசர் இன்புட் வாங்கலாம். ஸோ யூசர் இன்புட் எப்படி வாங்கலாம் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு 45 நான் கொடுக்குறதுக்கு பதிலாக, சின்ஸ் இட் இஸ் an integer, I can get the input like input of in bracket enter the a value. இது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது ஸ்டேட்மெண்ட்டு. இன்ட்டு இன்புட்டுங்கிறது தான் நம்மளுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டு சின்டாக்ஸு. ஸோ அதே மாதிரி இங்கே பிக்கும் யூசர் இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ யூசர் இன்புட் வாங்கும்போது இன்ட் இன்புட் ஆஃப் பி அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? இதே வேல்யூவை யூசர் ஃபீல்டில் கொடுத்தா இஃப்லு இப்போ நான் 23 கொடுக்குறேன், இங்கே 45 கொடுக்குறேன், அப்போ எல்ஸுடைய ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். இதை மாற்றி கொடுத்தா இஃபுடைய ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஃபோர்கமிங் கிளாஸில் எல்ஸ் இஃப் பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுவோம்.